இந்திய மக்களின் மத நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை விளக்கிச் சொல்ல பயன்படுத்தினார்கள். புதிய ஆங்கிலேய கலை களஞ்சியத்தை பொறுத்தவரையில் பாகம் 20 குறிப்பு எண் 581 அது சொல்கிறது, இந்து என்கிற வார்த்தை முதலில் ஆங்கிலேய எழுத்தாளர்களால் 1830 ஆண்டில் இந்திய மக்களின் மத நம்பிக்கைகளை விளக்க பயன்படுத்தினார்கள். ஆகவே இந்து மதம் என்கிற வார்த்தையை முதலில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த காரணத்தினால்தான் இந்து மதம் என்ற வார்த்தை தவறானது என்று இந்து மத அறிஞர்கள் சொல்கிறார்கள். பயன்படுத்த வேண்டிய சரியான வார்த்தை என்னவென்றால் சனாதன தர்மம். அதற்கு அர்த்தம் நித்திய மதம் என்பது, அல்லது வேத தர்மம் என்று அழைக்கலாம். அதாவது வேதங்களின் தர்மம் என்பது அதற்கு பொருள். மேலும் சுவாமி விவேகானந்தாவின் கருத்துப்படி, அவர் ஒரு பெரிய இந்து அறிஞர், அவரும் சொல்கிறார் இந்து மதம் என்ற வார்த்தை தவறானது என்று. சரியான வார்த்தை வேதாந்தி என்பதாகும். வேதத்தை பின்பற்றுபவர். சுருக்கமாக சொன்னால் இந்து என்கிற வார்த்தை பூகோள ரீதியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது மத நம்பிக்கையை குறிக்க பிற்காலத்தில் மாற்றப்பட்ட சொல். இந்து மதம் என்ற வார்த்தை ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டது. அது இந்து வேதங்களிலோ புராணங்களிலோ காணப்படவில்லை. அந்த வார்த்தை சமீப காலமாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்து அறிஞர்கள் சொல்லும் சரியான வார்த்தை சனாதன தர்மம், வேத தர்மம், வேதாந்தி. ஆனால் இந்த வார்த்தைகள் கூட இந்து மத வேதங்களில் காணப்படவில்லை. இஸ்லாம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இஸ்லாம் அரபு வார்த்தையான சலமிலிருந்து பிறந்தது. அதற்கு பொருள் அமைதி. சில்ம் என்ற இன்னொரு வார்த்தையிலிருந்தும் பிறந்தது. எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள். சுருக்கமாக இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அமைதியை பெறுவது என்று பொருள். மேலும் இந்த வார்த்தை பலமுறை புனித குரானிலும் நபிகளின் ஆதாரபூர்வமான ஹதீதுகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புனித குரானின் பல இடங்களில் காணலாம். உதாரணத்திற்கு சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19, மேலும் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 85. முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் ஒருவன் என்பது. இந்த வார்த்தையும் பலமுறை ஆதாரபூர்வமான ஹதீதுகளிலும் திருக்குரானிலும் இடம்பெற்றுள்ளது. உதாரணத்திற்கு சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64. இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்றும் 1400 வருடங்களுக்கு முன்புதான் உருவானது என்று பலர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் முகமது நபி அவர்கள்தான் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்லாம் மனிதன் தோன்றிய நாள் முதல் உருவான ஒன்று. காலம் தோன்றிய நாள் முதல் இஸ்லாம் இருக்கின்றது. மேலும் முகமது நபி அவருக்கு சமாதானம் உண்டாகட்டும், இஸ்லாத்தின் நிறுவனர் அவர் அல்ல, ஆனால் அவர்தான் கடைசி இறை தூதர், இறைவனின் இறை தூதர். எனது சொற்பொழிவில் இந்து மதம் மற்றும் இஸ்லாத்தின் ஒற்றுமை என்பது தலைப்பு. ஆனால் நான் எல்லோரும் அறிந்த ஒற்றுமைகளை பற்றி இந்த மேடையில் நான் பேசப் போவதில்லை. அவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உதாரணத்திற்கு 2 மதங்களும் திருடாதீர்கள் என்று சொல்கிறது. 2 மதங்களுமே உண்மையை சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்கிறது. 2 மதங்களுமே கருணையாக இருங்கள், கொடூரமாக இருக்காதீர்கள் என்று சொல்கிறது. இன்று நான் அந்த ஒற்றுமைகளை பற்றி, அதாவது இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இடையே யாருக்கும் தெரியாத ஒற்றுமைகளை பற்றி, ஆனால் வேதத்தை நன்கு அறிந்த ஒரு சில அறிஞர்களுக்கு தெரிந்த ஒற்றுமைகளை பற்றி பேசப் போகிறேன். வாருங்கள் இப்பொழுது இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்ப்போம். புனித குரான் சூரா அல் பக்ராவில் அத்தியாயம் 2 வசனம் 177 சொல்கிறது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்புவதில் நன்மை அல்ல, ஆனால் இறைவனை நம்புவதில் நன்மை உண்டு. இறுதி நாளை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், இறை தூதர்களை நம்ப வேண்டும். சஹி முஸ்லிமில் ஹதீத் ஒன்று உள்ளது. பாகம் 1 ஈமான் என்ற பாடம், அத்தியாயம் 2 ஹதீத் எண் 6. ஒரு மனிதர் முகமது நபி அவர்களை நோக்கி ஈமான் என்றால் என்னவென்று கேட்கிறார். அதற்கு முகமது நபி அவர்கள், ஈமான் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது என்று சொன்னார். மேலும் வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், மறுமை நாளின் மீதும், மேலும் இறை தூதர்கள் மீதும், விதியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்லாத்தில் அடிப்படையாக ஈமானின் 6 தூண்கள் உள்ளன.
முதலாவது இறைவன் மீது நம்பிக்கை, இரண்டாவது வானவர்கள் மீது நம்பிக்கை, மூன்றாவது வேதங்கள் மீது, நான்காவது இறை தூதர்கள் மீது, ஐந்தாவது இறுதி தீர்ப்பு நாளின் மீது, மேலும் ஆறாவதாக கதர் அதாவது விதியின் மீது நம்பிக்கை வேண்டும். இப்பொழுது நாம் இந்து மதத்திற்கும் இஸ்லாத்தில் ஈமானின் தூண்களுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்ப்போம். முதலாவது இறை கோட்பாடு. இந்து மதத்தில் கடவுள் கோட்பாடு என்னவென்பதை முதலில் நாம் பார்ப்போம். ஒரு சாமானிய இந்துவிடம் நீங்கள் எத்தனை கடவுளை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் 3 என்றும், சிலர் 10 என்றும், சிலர் 100 என்றும், சிலர் 1000 என்றும், இன்னும் சிலர் 33 கோடி என்றும் சொல்வார்கள். இதே கேள்வியை இந்து மத வேதங்களை நன்கு அறிந்த ஒருவரிடம் நாம் கேட்டோமேயானால் இந்துக்கள் ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆனால் ஒரு சாமானிய இந்து எல்லாமே கடவுள்தான் என்ற ஒரு தத்துவத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். எல்லாம் கடவுள் என்று சாமானிய இந்து சொல்கிறார். மரம் ஒரு கடவுள், சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், மனிதன் ஒரு கடவுள், பாம்பும் கடவுளே. முஸ்லிம்களான நாங்கள் எல்லாம் கடவுளுடையது என்கிறோம். GOD'. எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது. மரம் இறைவனுக்கு சொந்தம், சூரியன் இறைவனுக்கு சொந்தம், சந்திரன் இறைவனுக்கு சொந்தம், மனிதன் இறைவனுக்கு சொந்தம், பாம்பும் இறைவனுக்கு சொந்தமானது. ஒரு சாமானிய இந்துவுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால் சாமானிய இந்து எல்லாம் கடவுள் என்கிறார். முஸ்லிம்களான நாங்கள் எல்லாம் கடவுள் உடையது என்கிறோம். GOD மேலும் S. பெரிய வித்தியாசம் என்னவென்றால் S மட்டும்தான். இந்த வித்தியாசத்தை சரி செய்து விட்டால் வித்தியாசத்தை சரி செய்து விட்டால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு விடுவார்கள். அதை எப்படி செய்வது? எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். நாம் முதலில் கடவுளை பற்றி இந்து மத வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். இந்து மத வேதங்களில் புனிதமான வேதங்களில் ஒன்று உபனிஷதங்கள். சந்தோக்கியா உபனிஷதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 அது சொல்கிறது, இது சமஸ்கிருத வசனம். இதற்கு அர்த்தம் இறைவன் ஒருவன் தான், இரண்டாவது இல்லை. மேலும் ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் 6 வசனம் 9 அவனுக்கு மேல் வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு எஜமான் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அவனுக்கு மேல் சக்தி இல்லை. ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 4 வசனம் 19 அதற்கு அர்த்தம் அவனை போன்று யாருமே இல்லை, எல்லாம் வல்ல இறைவனை போல யாருமே இல்லை. ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 4 வசனம் 20 எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவம் இல்லை, அவனை யாரும் கண்களால் காண முடியாது, அவனது உருவத்தை கண்களால் காண முடியாது. இந்து மத வேதங்களில் மிகவும் பிரபலமானது பகவத்கீதை. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 7 வசனம் 20 உலக ஆசாபாசங்களின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகிறார்கள். பகவத்கீதை அத்தியாயம் 7 வசனம் 20 சொல்கிறது, உலக ஆசாபாசங்களை கொண்ட மனிதர்கள் உருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று. இந்து மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை வேதங்கள் தான். யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு உருவம் இல்லை, எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமே இல்லை, அவர் பெறப்படவும் இல்லை, அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 40 வசனம் 8 எல்லாம் வல்ல இறைவன் தூய்மையானவன், அவனுக்கு உருவம் இல்லை. யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 40 வசனம் 9 அந்தாத்ம என்றால் இருள், பிரவிசந்தி என்றால் நுழைதல், மேலும் அசம்பூத்தி என்றால் இயற்கையானவை, உதாரணத்திற்கு நீர், நெருப்பு, காற்று. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்கிறது, இயற்கையை வணங்குபவர்கள் இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று. உதாரணத்திற்கு நீர், நெருப்பு, காற்று. மேலும் வசனம் சொல்கிறது, சம்பூத்தியை வணங்குபவர்கள் ஆழமான இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள். சம்பூத்தி என்றால் படைக்கப்பட்ட பொருட்கள், அதாவது மேஜை, நாற்காலி, சிலைகள் போன்றவை. மேலும் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3
Dave Maha Asi.